ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆலயம் சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள காரணேஸ்வரர் ஆலயம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப் மூலமாக வீட்டில் இருந்தபடியே நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். இந்த பைமோட் ஆப்புடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், பார்த்து பயனடைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் உள்ள பழமையான மற்றும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் இந்த சைதாப்பட்டி காரணேஸ்வரர் கோயிலும் ஒன்றாகும். சைவ வைஷ்ணவ எடுத்துக்காட்டாக உள்ள தலங்களில் இந்த சைதாப்பட்டியும் ஒன்றாகும். இக்கோயிலுக்கு அருகிலேயே பெருமாள் கோயிலும் உள்ளது. தெற்கு நோக்கிய 7 நிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் விநாயகர் சன்னதியை அடையலாம். அவரை தரிசனம் செய்துவிட்டு வலம் வந்தால் நாம் பஞ்ச சபைகளின் சுதை சிற்பங்களை காணலாம். பின்பு நாம் முருகர் சன்னதி, சனீஸ்வரர் சன்னதி, பழனி ஆண்டவர் சன்னதி, ஆஞ்சநேயர், வீரபத்ரர் மற்றும் நவகர சன்னதியை நாம் தரிசிக்கலாம். முருகர் சன்னதிக்கு அருகில் வெளிச்சுற்றில் வேதபுரீஸ்வரர், தாயார் திரிபுர சுந்தரி சமேதரராக காட்சி தருகிறார். கிழக்கு நோக்கியவாறு இறைவன் காட்சி தருகிறார். கொடிக்கம்பம், பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபத்தை கடந்து நாம் உள்ளே சென்றால் இறைவன் காருணேஸ்வரரை நாம் தரிசிக்கலாம். அவருக்கு அருகிலேயே தாயார் சொர்ணாம்பிகை தெற்கு நோக்கி தன் கருணையை வடிவமாக நமக்கு காட்சி தருகிறார். காமதேனு என்னும் தெய்வ பசுவினை தேவேந்திரனிடமிருந்து பெற்ற வசிட்ட முனி தனது பூசையின் போது இடையூறு செய்ததாக கருதி அதனை காட்டு பசுவாக மாற்றிவிட்டதை அறிந்த தேவேந்திரன் காமதேனுவை திரும்ப பெற வேண்டி முனிவர் ஒருவர் அறிவுரைப்படி தனது வாகனமான கார்மேகத்தின் துணை கொண்டு கருணை பொழி படையால் இப்பகுதியை குளிர்வித்து சோலையாக்கி லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டு சிவன் அருளால் எழுந்த காமதேனு பசுவை மீட்டதால் இத்தலம் திருக்காரணி என்றும் பெயர் பெற்றது. இச்சிவாலயம் தென் திசையில் ராஜகோபுரத்தினை கொண்டுள்ளது. இந்த ராஜகோபுரத்தின் நுழைவாயிலில் பத்திரகிரியார், பட்டினத்தார் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இச்சிவாலயத்தின் மூலவரான காரணேஸ்வரர் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். அவருக்கு அருகிலேயே சொர்ணாம்பிகை அம்மன் சன்னதி உள்ளது. உள் சுற்று பிரகாரத்தில் 63 நாயன்மார்களும் தட்சிணாமூர்த்தி, திருமால், சண்டேசர், துர்கை, பைரவர் சன்னதிகளும் அமைந்துள்ளன. வெளிச்சுற்று பிரகாரத்தில் மூலவருக்கு வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் வள்ளி தெய்வானையுடன் முருகரும் இருக்கிறார்கள். அத்துடன் வேதகிரீஸ்வரர் என்ற பெயரில் சிவலிங்க திருமேனியும் திரிபுர சுந்தரி என்ற அம்மனும் வெளிச்சுற்றில் தனிச்சன்னதிகளில் இருக்கின்றார்கள். சனீஸ்வரன், பழனி முருகன், ஆஞ்சநேயர், நவகிரகங்கள், வீரபத்ரன் ஆகியோருக்கு தனிச்சன்னதிகள் உள்ளன. தமிழகத்தில் உள்ள முக்கிய சிவாலயங்களில் ஒன்றாகும் 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுமாக விளங்குவது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள இந்த சொர்ணாம்பிகை உடனுரை காரணேஸ்வரர் கோவிலாகும். காமதேனு என்னும் தெய்வ பசுவினை தேவேந்திரனிடம் இருந்து பெற்ற வசிஷ்ட முனிவர் தான் பூஜை செய்யும் போது இடையூறு செய்ததாக கருதி அதனை காட்டு பசுவாக மாற்றிவிட்டார். இதனை அறிந்த தேவேந்திரன் அந்த பகுதியை மழையால் குளிர வைத்து சோலையாக்கி சிவனை நோக்கி லிங்க பிரதிஷ்டை செய்து காமதேனு பசுவை மீட்டார். இதனால் இப்பகுதி திருக்காரணி என்று அழைக்கப்பட்டது. வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த அற்புத சிவாலயத்தை தரிசித்தால் நமக்கு நன்மை உண்டாகும். இந்த வீடியோல ஏற்கனவே சொன்ன மாதிரி பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வீட்டில் இருந்தபடியே பொருட்களை வாங்கி மகிழுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.